அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து இந்த சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். டிரைவர் கம் கண்டக்டர் போஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட 3000க்கு அதிகமான காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இதுக்கான எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த போஸ்ட்டுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்துக்கலாம். எவ்வளோ மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும், எப்படி தேர்வு பண்ணுவாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, அதுக்கு எப்படி படிக்கணும், மேற்கொண்டு என்ன படிக்கணும், எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற முழு விவரங்கள் இந்த வீடியோவில் சொல்கிறோம். தெளிவாக பாருங்கள், வீடியோ முழுமையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த விஷயம் புரியும். நாங்கள் சொல்கிறத நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. டிரைவர் கம் கண்டக்டர் போஸ்ட்டுக்கு இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குங்கிற மாதிரி அவங்க அரசு பஸ் அப்படிங்கிற வெப்சைட்லேயே அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து லிங்க் கொடுத்துட்டாங்க. அதிலெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணிக்கணும். ஃபஸ்ட் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சிலபஸ் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறதுக்கு ஹால் டிக்கெட்டு www.arasubus.tn.government.in அப்படிங்கிற அவங்களுடைய வெப்சைட்டில் உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. தேர்வு மையம் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் அதில் போய்ட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். எப்படி தேர்வு செய்கிறாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னாக்க, ஒரு எழுத்து தேர்வு இருக்குங்க. அதை தொடர்ந்து ஒரு செயல்முறை திறன் தேர்வு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்கும். இப்படி தான் ஒரு எக்ஸாம், அப்புறம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி டிரைவிங் டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் இன்டர்வியூ. இந்த 3 விதமும் நீங்கள் முடித்தாதான் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது இப்படி தான் இருக்கும். எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தமிழில் தாங்க இருக்கும் கொஸ்டின் பேப்பர். நீங்கள் இங்கிலீஷில் இருக்குமா அப்படின்னு குழப்பிக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வினாத்தாள் தமிழில் மட்டுமே வடிவமைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துட்டாங்க. 100 மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வில் கலந்து கொள்ள வேண்டும் விண்ணப்பதாரர்கள். இப்போ நம்ம எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழில் இருக்கும். எவ்வளோ மார்க்குக்கு இருக்கும் அப்படின்னா 100 மதிப்பெண்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. 10ஆம் வகுப்பு பொது தமிழ் 50 மதிப்பெண்கள், பொது அறிவு மற்றும் தொழில்முறை திறனறிவு தேர்வு 50 மதிப்பெண்கள் ஆகிய பாடங்களை உள்ளடக்கியது. பொது தமிழ் தேர்வில் கட்டாய தேர்ச்சி 40%, அதாவது 20 மதிப்பெண்கள் அவசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பொது தமிழ் தேர்வில் தேர்ச்சி பெறாத விண்ணப்பதாரர்கள் பொது அறிவு மற்றும் தொழில் முறை திறனறிவு தேர்வில் மதிப்பீடு செய்ய மாட்டாது. மேலும் ஓட்டுநருடன் நடத்துனர் திறன் தேர்வு, செயல்முறை மற்றும் நேர்காணல்களுக்கும் அழைக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது என்னென்னா, பொது தமிழ் இப்போ 100 மார்க்குக்கு கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் 50 மதிப்பெண் தமிழுக்கும், 50 மதிப்பெண் பொது அறிவு மற்றும் தொழில்முறை திறனறிவு தேர்வு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் பொது தமிழில் குறைந்தபட்சம் 20 மதிப்பெண்கள் இருக்கணும். அப்போ தான் கட்டாய தமிழ் அந்த 20 மதிப்பெண் எடுத்தால் தான் பொது தமிழில் பாஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. பொது தமிழில் நீங்கள் 20 மதிப்பெண் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் எழுதின பொது அறிவு மற்றும் தொழில்முறை திறனறிவு தேர்வுக்கான அந்த பேப்பரையே திருத்த மாட்டாங்க. அடுத்த உங்களுக்கு திறனறிவு தேர்வு, செயல்முறை தேர்வுக்கும் கூப்பிட மாட்டாங்க, இன்டர்வியூக்கும் கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழில் கட்டாயம் 20 மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அடுத்த பேப்பரையும் திருத்துவாங்க, நெக்ஸ்ட் உங்களையும் கூப்பிடுவாங்க. எழுத்து தேர்வில் பெறப்பட்ட மதிப்பெண்கள் அடிப்படையில் பணி நியமனத்திற்கான அரசு விதிமுறைகளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி சரிபார்ப்பு, சான்றிதழ் சரிபார்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்தடுத்து உள்ளதுக்கெல்லாம் உங்களை கூப்பிட்டுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 100 மதிப்பெண்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் சிலபஸ் பார்த்துக்கலாம். எழுத்து தேர்வு, அதில் பகுதியாக கட்டாய தமிழ் மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு 50 மதிப்பெண்களுக்கு இருக்குங்க. அதில் தான் 20 மதிப்பெண் அவசியமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகுதி ஆவில் பொது அறிவு, அது 50 மதிப்பெண்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பொது அறிவில் எவ்வளோ மதிப்பெண்களுக்கு இருக்கும் அப்படின்னாக்க 20 மதிப்பெண்களுக்கு இருக்கும். பகுதி தான் தொழில்முறை திறனறிவு தேர்வு அப்படிங்கிறது, அதில் 30 மதிப்பெண்களுக்கு இருக்கும். இப்போ பகுதி ஆ தமிழ் 50, பகுதி ஆ பொது அறிவு 20 மதிப்பெண், பகுதி தொழில்முறை திறனறிவு தேர்வு 30, மொத்தம் 50 மதிப்பெண்களுக்கு. ஆக மொத்தம் 100 மதிப்பெண்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
90 நிமிடங்களுக்கு உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் இருக்கும். அந்த ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் உங்களுடைய செயல்முறை தேர்வு நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு 80 மதிப்பெண் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்கோர் வச்சு அவங்க நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிக்கல் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கொடுப்பாங்க. நேர்காணல், அதாவது ப்ராக்டிக்கலுக்கு அடுத்து இன்டர்வியூ இருக்குங்க, அது 20 மதிப்பெண்களுக்கு எடுப்பாங்க. இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அது 20 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு நிர்ணயம் பண்ணி ஒரு மார்க் கொடுப்பாங்க. இந்த 3ஐயும் சேர்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ வருது? எக்ஸாமில் ரிட்டன் எக்ஸாமில் 100, அதுக்கு அடுத்து ப்ராக்டிக்கலில் 80 மதிப்பெண், நேர்காணலில் 20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கணக்கு கொண்டு வர்றாங்க. இந்த இதை நீங்கள் உங்களை உள்வாங்கிக்கோங்க. இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. மேற்கொண்டு இதற்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த பிடிஎஃபை நம்ம உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் அந்த பிடிஎஃபை ஃபுல்லாகவே படிச்சுட்டு பாருங்கள். இதில் எது சந்தேகம் இருந்துச்சுனாலும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துகிறோம். நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அரசு பஸ் tn.government.in அப்படிங்கிற அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் நியூஸ் அப்படிங்கிறதுல ஆன்லைன் அப்ளிகேஷனுக்காக லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ தான் நீங்கள் முதல் முறை ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ஆன்லைன்லேயும் விண்ணப்பிக்க அப்படின்ட்டு ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க. ஒரு கிளான்ஸ் எந்தெந்த அந்த ஆப்ஷன்ஸ்க்கு என்னென்ன கொடுக்கணுங்கிறத நாங்கள் தெளிவாக ஒரு டைம் சொல்கிறோம். நீங்கள் அதன்படி அதை அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நீங்கள் எந்த கழகத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். 8 போக்குவரத்து கழகத்துக்கு தான் காலி பணியிடங்கள் வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். கோயம்புத்தூர், கும்பகோணம், மதுரை, சேலம், திருநெல்வேலி, விழுப்புரம், அப்புறம் எம்டிசி எஸ்சிடிசி சென்னையில் உள்ளது. இப்போ நீங்கள் இதில் எதுக்கு செலக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு கழகத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு நான் கோயம்புத்தூர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, அதில் எந்த மண்டலத்துக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, கோயம்புத்தூருக்கு கீழே கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், ஊட்டி இருக்குங்க. கோயம்புத்தூரில் நான் கோயம்புத்தூரே கொடுத்துக்கிறேன் அப்படின்னாக்க நான் அது மட்டும்தான் கொடுத்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் கோயம்புத்தூர் போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற கோயம்புத்தூர் மண்டலத்துக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இது. இல்லை நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா கும்பகோணம் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கும்பகோணத்தில் நாகப்பட்டினம், திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, காரைக்குடி, கும்பகோணம் இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கழகமும் மண்டலமும் நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் பார்த்துட்டு எங்கே கொடுக்குறீங்கிறது தெளிவாக கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு உங்களுடைய பெயர், தந்தை பெயர், பாலினம் ஃபஸ்ட்டில் கேட்குறாங்க. அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் கேட்குது. அப்புறம் ஆல்டர்னேட்டிவ்க்கு ஒரு மொபைல் நம்பர், அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் திருப்பி கேட்குறாங்க. நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பரில் வாட்ஸ்அப் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா இதை டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடி கொடுக்கணும். இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் தொடர்பு முகவரி, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அட்ரஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய நிரந்தர முகவரி, ரெண்டுமே ஒரே தான் அப்படின்னா இந்த சேம் அப்படிங்கிறது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் ஒரே அட்ரஸ் விழுந்துடும். அப்புறம் உங்களுடைய பிறந்த இடம், எந்த மாவட்டம் நீங்கள் அப்படிங்கிறது கொடுத்துடணும். டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. இந்த இதில் அடுத்து இந்த ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் மதம் என்னங்கிறது கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் இனம் அப்படிங்கிறது பிசி, எம்பிசி இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துட்டு உங்களுடைய சாதி சான்றிதழில் உங்களுடைய சாதியின் பெயர் எப்படி இருக்கோ அந்த கேஸ் நேமை நீங்கள் அதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு தமிழில் எழுத, படிக்க, பேச தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அது எஸ்ஆர்னோ கேட்பாங்க, எஸ் கொடுத்துருங்க. நீங்கள் இந்திய குடிமகனா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதையும் எஸ் கொடுத்துருங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சியா, பாஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க, அதையும் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா, முன்னாள் இராணுவ வீரரா அப்படின்னு கேட்டிருக்காங்க, கொடுத்துருங்க. 10ஆம் வகுப்பு நீங்கள் எதில் படிச்சிங்க, ஸ்டேட் போர்டா, மெட்ரிகுலேஷனா, சிபிஎஸ்சியா, ஐசிஎஸ்சின்றது ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துட்டு 10ஆம் வகுப்பு சான்றிதழ் என்ன கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த இயரில் முடிச்சிங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம லைசன்ஸ் பற்றின விவரங்கள் கேட்குறாங்க. ஓட்டுநர் உரிமம் எண்ணுக்கு கொடுக்கணும். எங்கே வாங்கினீங்க அந்த லைசன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். அது உரிமம் முடியும் தேதி என்ன அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. அடுத்து நீங்கள் எங்கே பயிற்சி பெற்றீங்களோ அதோட பேஜ் நம்பர், பேஜ் தேதியும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கனரக வாகன உரிமம் வந்து நீங்கள் எங்கே எடுத்தீங்க அப்படிங்கிறது அடுத்த ஆப்ஷனை கேட்குறாங்க. அதற்கான அது பெற்ற தேதி அதை அந்த அடுத்த ஆப்ஷனை கேட்டிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் நம்பர், அப்புறம் அதோட வேலிடிட்டி டேட்டு, அந்த முதலுதவி முடியும் தேதி, அந்த சர்டிஃபிகேட்டுக்கானதை நீங்கள் அதை கொடுத்துடணும். அடுத்து கனரக வாகனங்கள் ஓட்டுவதற்கான அனுபவ விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் எத்தனை வருடம் அப்புறம் எத்தனை மாதம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதை கரெக்டாக கொடுத்துருங்க. கண்டக்டர் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, நடத்துனர் உரிமம் அப்படின்னா அதை கொடுக்கணும். அந்த நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அதை எங்கே வாங்கினீங்க, அப்புறம் அதோட பேஜ் நம்பரும் பேஜ் டேட்டும் கொடுத்துட்டு, நடத்துனர் உரிமம் வழங்கப்பட்ட தேதியும் அது உரிமம் முடியும் தேதி அப்படின்னு சொல்லிட்டு, இது கேட்டிருக்க 5 மொத்தம் 6 ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த 6ஐயுமே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எஸ்ன்னு கொடுத்துடுங்க. உடல் தகுதி ஒரு சிலது கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷனை தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதன் அடிப்படையில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ண வரணும். ஓகேவா? ஹைட் எவ்வளோ, வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, அதை கரெக்டாக கொடுத்துருங்க. அடையாள குறியீடு 2 கேட்டிருக்காங்க, ஏதாச்சும் ஒன்று நீங்கள் 2 கொடுத்துருங்க. இதில் கண் பார்வை, தெளிவான கண் பார்வை கொண்டவர் அப்படிங்கிறத எஸ் கொடுத்துருங்க. அது என்னன்னு பார்த்துட்டு கொடுங்க. பார்வை நிலை, வண்ண குருட்டுத்தன்மை நிலை இருக்கா, அப்படி எல்லாமே எஸ்ஆர் நோ அப்படி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. பார்த்துட்டு ஒவ்வொரு ஆப்ஷனையும் தெளிவாக படிச்சுட்டு அவங்க என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்ஆர் நோ கொடுத்துருங்க, மாற்றி கொடுத்துடாதீங்க. பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்து கிரிமினல் குற்றத்திற்கு நீங்கள் எப்போதாவது தண்டிக்கப்பட்டீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆப்ஷன்ஸ் அது இப்போ நிலுவையில் இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தேர்வு மையம் செலக்ட் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 தேர்வு மையம் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் ஊர் ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்குதான்னு பாருங்கள், அதை கொடுங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் திருச்சிராப்பள்ளி கொடுக்குறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுக்கலாம், பக்கத்தில் தஞ்சாவூர் இருக்குதுன்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் கொடுத்துடலாம். அடுத்து இன்னும் பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் என்ன கொடுக்கலான்னா அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு விருப்பம் சேலம் அப்படிங்கிறது கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு விருப்பத்தில் கொடுக்குறது. இப்போ 3 மையம் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு விருப்பமானது எங்கேங்கிறது பார்த்துட்டு கொடுங்க. ஆனால் 3லையும் ஒரே இது கொடுக்க முடியாதுங்க, ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 18 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் தெளிவாக படிங்க. தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயுமே கொடுத்துருக்காங்க. படிச்சுட்டு எந்தெந்த ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, நீங்கள் அதன் அடிப்படையில் வர்றீங்க அப்படின்னா அதை டிக் பண்ணிவிட்டு, இல்லைன்னா அதை அப்படியே விட்டுட்டு கேப்சா கொடுத்துட்டு நீங்கள் ப்ரிவ்யூ பாருங்கள். ப்ரிவ்யூ பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்ததுக்கப்புறம் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது முடிஞ்சிடுங்க. அதுக்கு நீங்கள் அப்புறம் ஃபீஸ் எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் ஃபீஸை பே பண்ணிவிடுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னென்னா SC/ST கேண்டிடேட்டுக்கு 590, மற்ற பிரிவினர்களுக்கு 1150 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 18% GSTயோட அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் சிலபஸ் என்ன அடிப்படையில் தேர்வு செய்கிறாங்க, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விவரம் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் PDF-ஐயும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதில் போயிட்டு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாக தெளிவாக பாருங்கள். அப்ளை பண்ணுறதும் தெளிவாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இதில் எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.